இன்றைக்கி ஈவினிங் மேலே தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மிலோ அண்ட் ஃபேமிலிக்கு ட்ரீட்ஸ் கொடுத்துட்டு ஈவினிங் ஆக ஆக இங்கே சரியான குளிர். அம்மாவும் தம்பியும் டீ கேட்டிருந்தாங்க. தம்பி போய் பால் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தான். நான் டீ போட்டு கொடுக்கலன்னு சொல்லி கிச்சன் போயிருந்தேன். 3 வீக்ஸாக மிலோக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. 3 வீக்ஸுமே அவள் ஹீட்டில் இருக்கிற மாதிரி கத்திகிட்டே இருக்கா. அவள் ஏன் அப்படி நாய்ஸ் பண்ணுறான்னு அவளை வாங்கிட்டு அந்த ஷாப்பில் கால் பண்ணி கேட்டதுக்கு ஜில்லு தண்ணியில் குளிக்க வச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. குளிக்க வச்சும் கூட அதே மாதிரி தான் நாய்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நாளைக்கோ நாளானிக்கோ அவளை வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அவள் இப்படி கத்திகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி மைண்ட் ஆஃபாகவே இருக்குது. அப்பா இன்றைக்கி ஈவினிங் வெளியே சாப்பிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அம்மாவுக்கு தம்பிக்கு மட்டும் தான். நாங்கள் 3 பேர் தோசை சுட்டு சாப்பிட்டோம். எல்லா வீட்லேயுமே ஒரு சேர் இல்லை சோஃபா எப்பயுமே இருக்கும். இந்த மாதிரி துணி போட்டு வைக்கிறக்காகவே. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற சோஃபா தான் இது. சோஃபா மேலே இருக்க துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். மிலோ, அம்மா, நம்மின் இவங்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எங்கள் கூட தான் பெட்டில் தூங்குவாங்க. ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்புக்காக அம்மானும் அம்மீனும் சண்டை போட்டு தூங்கிட்டாங்க எங்கள் கூடயே. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.